டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. அப்படி ஒரு வீடியோ போட்டிருந்த போது கூட அதுக்கான வரவேற்பு ரொம்ப கூடுதலாக இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு சில நேரங்களில் அதை நம்ம கிளைம் பண்ணும்போதோ இல்லாட்டி நிறைய இடத்துல நம்ம இப்படி பார்த்துருப்போம். ஒரு ஆள் இப்படி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தார், 50 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருந்தாரு, அவர் இறந்துட்டார். ஆனால் அவங்க கிளைம் பண்ணும்போது அவங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது, அவர் கிளைம் பண்ண முடியலை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மிஸ்டேக் இல்லாமல் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். அது என்ன அப்படிங்கிறதும் அதுக்கான என்னென்ன ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கக்கூடிய லைஃப் அன்சர்டனிட்டி தான். அதுக்காக நாம் நம்முடைய இறப்புக்கு பிறகு நம்முடைய குழந்தைகள், நம்முடைய குடும்பம் வருந்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நம்ம உழைப்பது நமக்காகவே இருக்காது, கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்துக்காகத்தான் இருக்கும். அவங்க சேஃபாக இருக்கிறதுக்கு நாம் எப்படி சேஃபாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கவர் அமௌண்ட் தாங்க. அது எக்காரணம் கொண்டு பார்ட் 1 நான் சொன்னேன், இது பார்ட் 2 இருந்தாலுமே அந்த கவர் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்முடைய இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, க்ரோஸ் ஆனுவல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த க்ரோஸ் ஆனுவல் இன்கம்லேருந்து ஒரு 20லேருந்து 25 மடங்கு அதிகமாக இருக்கணும் நம்முடைய டேர்ம் இன்சூரன்ஸினுடைய அந்த தொகை. நமக்கு 50 லட்சம் 1 கோடி அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டியது உங்களுடைய க்ரோஸ் இன்கம் தான், ஆனுவல் இன்கம். அதுலேருந்து 20லேருந்து 25, அதுக்கு பிறகு நம்ம பார்க்க வேண்டியது செட்டில்மெண்ட் ரேஷியோ. நம்ம எந்த நிறுவனத்திடம் போகிறோம் அப்படிங்கிறது இங்கே பிரச்சனை கிடையாது. அந்த நிறுவனத்தினுடைய செட்டில்மெண்ட் ரேஷியோ தான். 100 கேசஸ் வந்திருக்கு, அதில் 99 கேஸுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மிகப்பெரிய அளவில் ஓகே பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய செட்டில்மெண்ட் ரேஷியோ 99. ஆனால் இந்த இடத்துல இந்த செட்டில்மெண்ட் ரேஷியோ மட்டும் போதாது, அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம கவனிக்கணும். 100 கோடி ரூபாய்க்கு கிளைம் வந்திருக்கு அப்படிங்கிறதுல 95 கோடி ரூபாய்க்கு தான் அவங்க செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ 95%. ஸோ 99% அவங்களுடைய கிளைம் ரேஷியோவாக இருந்தது என்றால் அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 95% தான் இருக்குது. அப்போ இது இரண்டுலேயுமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திடமிருந்து தான் நீங்கள் என்ன வாங்கணும், டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வாங்கணும். அடுத்ததாக ப்ரீபேமெண்ட். இந்த ப்ரீபேமெண்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மகிட்ட இப்போ ஒரு 5 லட்ச ரூபா இருக்கும், அந்த 5 லட்ச ரூபாயும் போட்டு ஒரேடியாக அந்த டேர்ம் இன்சூரன்ஸுக்கான அமௌண்ட்டை கட்டிடுவோம், அது கழிஞ்சு 30 வருஷத்துக்கு நம்ம கட்டவே வேண்டாம்ல அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் நினைப்போம். அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மாதம் ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக 5 வருஷத்துலேயே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், 5 லட்ச ரூபாய் போட்டு அடைச்சிருங்க, இல்லை 3 வருஷத்தில் 3 லட்ச ரூபாயா போட்டு அடைச்சிருங்க, அதன் பிறகு நீங்கள் 30 வருஷம் அடைக்கவே வேண்டாம், இந்த 30 வருஷத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி வருவாங்க. பட் ப்ரீபேமெண்ட் அப்படிங்கிறது நல்ல பணம் இருக்கிறவங்க சேர்த்து செஞ்சு வச்சுக்கலாம். 5 வருஷத்துக்குள்ளே எனக்கு இந்தப்பா இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு லைஃப் அப்படிங்கிறதுல பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் எடுத்து வைக்கிறோம். ஒரேடி 5 லட்ச ரூபாய் கொண்டு டேர்ம் இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு கொடுக்கறத விட 500 ரூபாயா மாதம் போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னொரு இடம், நீங்கள் மாதம் கட்டக்கூடிய அந்த தொகை, அந்த ப்ரீமியம் அப்படிங்கிறதுல ஸ்கிப் ஆயிருச்சுன்னா இந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பயர் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரீபேமெண்ட் நீங்கள் பண்ணாமல் மந்த்லி பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்கிப் ஆகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இதுதான் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ சொல்லும் போதே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரிஸ்க், இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஸ்டடி பண்ணுறதுக்கான ஈஸி வழிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா கீழே அதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் நிறைய டேர்ம் இன்சூரன்ஸ், அதற்கான எச்சரிக்கைகள் என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் படிக்கலாம். ஃபர்ஸ்ட், டேர்ம் இன்சூரன்ஸ்னால் வேறு எதுவுமே இல்லைங்க. நம்மளை நம்பி தான் நம்முடைய குடும்பம் அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு தேவையான பண உதவியை யார் செய்வா? அதுக்காகத்தான் ஒரு டேர்ம் அப்படிங்கிறத நம்ம எடுப்போம். 35 வருஷம், 20 வருஷம். அப்போ இந்த டேர்முக்குள்ளே நமக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் நம்முடைய குடும்பத்துக்கு போகும். டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப் இருக்குது. நார்மல் டேர்ம் இன்சூரன்ஸ், அதில் உங்களுடைய டேர்ம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு லைஃப் கவரேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். 30 வருஷத்துக்கு பிறகும் நம்ம உயிரோடி தான் இருக்கோம் அப்படின்னா அதில் எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காது, ஏன்னா நம்ம டேர்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக இருக்கக்கூடியது டேர்ம் இன்சூரன்ஸ் வித் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் என்பது தான். இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிறது நம்ம ஒரு மந்த்லி ஒரு ப்ரீமியம் கட்டுவோம்ல, அப்போ நம்முடைய டேர்ம் 30 வருஷம் வரை கட்டுறோம். 30 வருஷத்துக்கு பிறகு நம்ம உயிரோடு இருக்கோம்னா 30 வருஷம் வரை நம்ம கட்டின அந்த ப்ரீமியம் தொகை மொத்தமாகவும் மைனஸ் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு நமக்கு திரும்ப தந்துடுவாங்க. ஆனால் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸுக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம், இஎம்ஐ டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக இருப்பது ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வித் நோ காஸ்ட் அப்படிங்கிறது தான். இந்த 3வது டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம கட்டின பணம், நம்ம டேர்ம் முடிகிற வரைக்கும் நம்ம உயிரோடு தான் இருக்கோம் அப்படின்னா அதன் பிறகு நமக்கு மைனஸ் ஜிஎஸ்டியை மைனஸ் பண்ண தொகை நமக்கு கிடைச்சிரும். ஆனால் ப்ரீமியம் அப்படிங்கிறதுல பெரிய வேரியேஷன் வராது. ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக கொஞ்சம் ரைடர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர், இன்கம் பெனிஃபிட் ரைடர், ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர்ஸ் அப்படிங்கிறது தான்.
ஸோ உங்களுக்கு தேவையான ரைடர்ஸை நீங்கள் கண்டிப்பாக அதில் சூஸ் பண்ணிக்கணும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இதை கம்பேர் பண்ணுறதுக்கான ஈஸி லிங்க் கீழே இருக்குன்னு சொன்னேன்ல. அப்போ இந்த பாலிசி பசார் வழியாலாம் நம்ம இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது 20க்கும் அதிகமான இன்சூரன்ஸ் நிறுவனங்களை உங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 1 கோடி ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் 490 ரூபாய் பெர் மந்த் அப்படிங்கிறது உங்களால் எடுக்க முடியும். அதுலேயும் 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 24/7 உங்களுக்கு கிளைம் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பாலிசி பசார் வழியாக கொடுக்கப்படுகிறது. ஒரு பர்சனல் மேனேஜர் அப்படிங்கிறது உங்களுக்காக அசைன் செய்யப்படுவாங்க. 59 கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படிங்கிறத இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அது இல்லாமல் டாக்ஸ் பெனிஃபிட் 80/C வழியாக டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். சப்போஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு வெளியெல்லாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கான தேவைகள், அதை பற்றியான ஸ்டடி, அதுக்கான கேள்வி பதில்கள் இது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு பாலிசி பசார்லேருந்தே ஆட்கள் வந்துடுவாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே ஷார்ட் பீரியடுக்கான டேர்ம் இன்சூரன்ஸ். 10 வருஷத்துக்கு போதும், 20 வருஷத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. உண்மையிலேயே இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நமக்கு எப்போ தேவைப்படும்? நாம் ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு நம்மளால் சம்பாதிக்க முடியாத ஒரு நிலைமையில் இறந்துடுறோம் அப்படின்னாலோ, இல்லாட்டினா 50-55 வருஷத்துலேருந்து தான் நமக்கு டிசீஸ் வரும், இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்முடைய குடும்பம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஷார்ட் டைம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? 10 வருஷம், இப்போ எனக்கு ஒரு 30 வயசு 40 வயசு வர மட்டும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துலாம், அதன் பிறகு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை 60 வயசு வரை, எக்ஸ்ட்ரீம் ஒரு 80 வயசு வரை இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது உங்களை பொறுத்து தான். அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன எடுக்கணும்? உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்கணும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட் பீரியட் வெர்சஸ் லாங் பீரியட் அப்படிங்கிறது இருக்குது. அதில் எது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும்? நான் 40 வயசுக்குள்ளேயே லைஃப்பை செட்டில் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷார்ட் பீரியட் எடுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் தான் வருமானம் வந்துட்டு இருக்குப்பா, கண்டிப்பாக என்னுடைய லைஃப் செட்டில் ஆக ஒரு 60-65 வயசு ஆயிரும் அப்படின்னா கொஞ்சம் லாங் டேர்ம் எடுக்கலாம். இன்சஃபிஷியன்ட் சம் அஷ்யூர்டு, நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ நம்ம வருமானம் ஒரு 20,000-30,000 ரூபாய் இருந்தது என்றால் அதனுடைய ஆனுவல் இன்கம் எடுத்து, க்ரோஸ் ஆனுவல் சேலரி எடுத்து அதை 20 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா நம்ம ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு மட்டும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறதுனால நம்முடைய குடும்பத்தால் ஏதாவது பாதுகாக்க முடியுமான்னு கேட்டால் அவங்களுடைய, இப்போ உங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கலாம், 3 குழந்தைகளுக்கும் சேர்த்து நீங்கள் எவ்வளோ தான் போடுறீங்க? 20 லட்ச ரூபா தான் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க. அது தவறு. ஸோ உங்களுடைய க்ரைட்டேரியாவை பொறுத்து அந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான அமௌண்ட்டை நீங்கள் என்ன செய்யணும்? வெரிஃபை பண்ணணும். கரெக்டாக இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் வராத மாதிரி அதை மேனேஜ் பண்ண படிச்சிருக்கணும். அடுத்ததாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது, அதாவது டிலே பண்ணிக்கிட்டே இருப்போம். 32 வயசு இப்போவே வேண்டாம் டேர்ம் இன்சூரன்ஸ், 40வது வயசில் எடுக்கலாம், 40 வயசில் வந்துட்டு 50வது வயசில் எடுக்கலாம். இப்படி டிலே பண்ணிகிட்டே போக உங்களுடைய ப்ரீமியத்துலேயும் பெரிய அளவு வித்தியாசம் வரும். ஸோ எவ்வளோ குயிக்காக நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ, கீழே ஒரு லிங்க்லாம் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி நான் சொன்ன காரியங்கள்லாம் எழுதி வச்ச பிறகு நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாகி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், டேர்ம் இன்சூரன்ஸ் அடித்தாலே இதுதான் கூகுளில் ஃபஸ்ட்டு வருது, அதை நான் எடுத்துடுறேன், அவர் இதை தான் சொன்னார். செய்யவே செய்யாதீங்க. தயவு செஞ்சு இந்த தவறை செஞ்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வர்றது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறது ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்களே ஸ்டடி பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த ஃபஸ்ட் பார்ட், இந்த செகண்ட் பார்ட், இதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி உங்கள் மூளைக்கு தேவையான சில விஷயங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சு அதன் பிறகு நான் சொன்ன அந்த லிங்க்கில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து அதன் பிறகு வரக்கூடிய கேள்விகளை நிறைய பேர்கிட்ட கேட்டு, இல்லாட்டி நான் சொன்ன அந்த நம்பரில் கூப்பிடும்போது உங்களுக்கு நிறைய கால் வரும், அதெல்லாம் நீங்கள் விசாரித்து அதன் பிறகு தான் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நம்ம வாழ்க்கைக்கானது கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு பிறகான நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்காக எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்போ எவ்வளோ பெரிய ரிசர்ச் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது 2வது பதிவாக நான் பதிவு பண்ணுறேன். அடுத்ததாக கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ். உங்களுக்கு தேவையான ரைடர்ஸை நீங்கள் சேர்த்துருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸை கட்ட முடியாத ஒரு நிலைமை வரும்போது அதுக்குள்ளே கவர் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? 1க்கு 2 முறை கரெக்டாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப 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 முக்கியமானது. ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாமல் போகிறதுக்கான காரணம் நம்ம கொடுத்தக்கூடிய இன்ஃபர்மேஷனில் தவறு இருந்தால் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுத்துருக்கணும். உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் டிராஃப்ட் நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசித்து பார்க்கும்போது உங்களுடைய இனிஷியலில் இல்லாட்டி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில், உங்களுடைய நாமினியுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய பெயர், இது எல்லாத்தையுமே சரி பார்த்து கொள்ளுங்கள். இதில் ஏதாவது சின்ன குறைபாடுகள் இல்லாட்டி உங்களுடைய இல்னஸ், உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கான்னு கேட்டு உங்களுக்கு நோய் இருந்து நீங்கள் அதை மறைச்சிருந்தீங்கன்னா அதுவும் பெரிய ஒரு ட்ராபேக்காக மாறிடும். அந்த தவறை செய்யாதீங்க. எக்ஸசிவ் ரைடர்ஸ், தேவையில்லாத ரைடர்ஸை எடுக்க வேண்டாம். தேவையான ரைடர்ஸை எடுக்க மறந்து விடவும் வேண்டாம். இன்சூரன்ஸ் இப்போதைக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. சொல்லப்போனால் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இன்சூரன்ஸ் ஆப்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய உங்களுடைய இமெயில் ஐடி எப்போவுமே உங்கள் கூட தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும், அதில் கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் இல்லாட்டி அதில் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வருதுன்னா அதை ஒரு ஹார்ட் காப்பியாக, ஒரு பிரிண்டட் காப்பியாக எடுத்து எங்கேயாவது ஒரு ஃபைல் எடுத்து வைக்கிறது ரொம்பவே சிறந்த ஒரு வழிமுறை. அடுத்ததாக ஷிஃப்டிங்.
இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இவ்வளோதான்ப்பா இருக்குது, நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் மறுபடியும் ஒரு வெயிட்டிங் பீரியட் வரலாம், இல்லாட்டி ப்ரீமியம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதை ஷிஃப்ட் பண்ணும்போது மாறலாம், இல்லை பெரிய அளவில் பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ்லேருந்து இன்னொரு டேர்ம் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி வைக்கணும். ஸ்டடி த பிளான். வித்தவுட் எனி ஸ்டடி டோன்ட் டேக் எனி இன்சூரன்ஸ் ஆர் எனி டேர்ம் இன்சூரன்ஸ். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா இது உங்களுக்கானது, இது உங்களுடைய பணம், உங்களுடைய சேமிப்பு. இதை போய் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் கொடு அப்படின்னு சொன்னால் விக்கி ஒரு பைத்தியக்காரன் கிடையாது. ஆனால் இப்படி கொஞ்சம் பணத்தை கொடுக்கறதுனால உங்களுடைய குடும்பம் பெரிய அளவில் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறதுல யாரோ உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் சொன்னேங்கிறதுக்காக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னனால ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமானது தான். முக்கியமானது அப்படின்னு சொல்கிறத விட இன்றியமையாததும் கூட. ஸோ அதை தெளிவாக படிக்கணும், எந்த விதமான மிஸ்டேக்கும் செஞ்சிடக்கூடாது. அதுக்கு நான் இந்த டாபிக் எடுத்ததே அந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே வராமல் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் கரெக்டாக நம்முடைய குடும்பத்துக்கு போய் சேருவதற்காக மட்டும்தான். அப்போது கீழே இருக்கக்கூடிய லிங்கை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓவராலாக நிறைய விஷயங்கள் மிஸ்டேக்ஸ், அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறத இது உங்களுக்கு நான் புரிய வச்சிருப்பேன். இதே மாதிரி நிறைய பேர் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை எப்படி பாதுகாக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த பயத்துடன் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, அப்பா அம்மாவுக்கு, டீச்சர்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், இதை அனுப்பி வைக்கலாம். அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.